ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கையில இப்போ வந்து ஒரு கிஃப்ட் வந்து இருக்குது. இதை ஓப்பன் பண்றதுக்கு முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, கிஃப்ட் என்ன அப்படின்றதும் தெரியும். சின்ன மனக்கசப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அனுப்புனவங்களும் சரி எனக்கும் சரி என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, இது வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் தான். பட் அதில் உள்ள அந்த கிளாஸ் வந்து உடைஞ்சிருச்சு. ரீசன் என்னன்னா, கிஃப்ட் வந்து எனக்கு ஜஃப்னாவில இருந்து வந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. என்னோட நியூஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான். வெட்டிங்க்கு வர முடியல, கொஞ்சம் தூரம், சில நேரம் அப்படியே ஒர்க் டைம் வர முடியாது, லீவ் போட முடியாது, பிகாஸ் நியூஸ் டிபார்ட்மெண்ட், அதனால அவங்களுக்கு வர கிடைக்கல. பட் எனக்காக வந்து இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் உடைஞ்சிருச்சு. பார்சல் அப்படி இப்படி எடுத்து போடும் பொழுது அவங்க வந்து உடைச்சிட்டாங்க. அது ஒன்று மட்டும் தான் கவலை. மற்றபடி கிஃப்ட் வந்தது ரொம்பவே ஹாப்பி. கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏஆர் கிரியேஷன். ஆருதி, சப்தவி, வினோயன், சஜித், கிருஷாயினி, அப்புறமா ஹரிஷ், வனஜா, ரோஹிணி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க தான் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ஃபோட்டோனா சரியான மாதிரி விருப்பம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை வந்து இவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. உன்னதமான ஒரு நட்புக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், எங்க இருந்தாலும் அந்த அன்பு வந்து நீங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்.